பவுல் எழுதும் பொழுதும் அநேக நிருபங்களில் மிக அழகாக தெளிவாக தேவ ராஜ்யத்தின் சத்தியத்தை எல்லாரும் புரிந்து கொள்கிற விதத்தில் பல உதாரணங்களை பயன்படுத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார், போதிக்கின்றார். அவர் சபையை குறித்து பேசும்பொழுது எப்படி அது ஒரு சரீரம், ஒரு வீடு, இப்படிப்பட்ட உதாரணங்களை பயன்படுத்தி நாம் எல்லாரும் தேவ ராஜ்யத்தின் சத்தியத்தை சுலபமாக புரிந்து கொள்ள ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை பயன்படுத்தினார். இந்த போராட்டத்தை குறித்தும் அவர் பேசும்பொழுது, போதிக்கும் பொழுதும், ஒரு கிறிஸ்துவன் எப்படி சர்வாயுத வர்க்கத்தை அணியணும் என்று அவர் போதித்த பொழுது, அவர் இந்த ரோம போர் சேவனை பயன்படுத்தி ஒரு ரோம போர் சேவன் அவன் அணிந்திருக்கின்ற இந்த சர்வாயுக வர்க்கத்தை ஒவ்வொன்றாக பிட்டு எடுத்து தெளிவாக அதற்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை கொடுத்து நமக்கு போதிக்கின்றார். இது வெறும் அன்றைக்கு இருந்த கிறிஸ்துவர்களுக்கு மாத்திரம் இது புரியக்கூடிய பிரயோஜனமான சத்தியம் இல்லை. இன்றைக்கும் நமக்கும் எல்லாருக்கும் இந்த சர்வாய வர்க்கத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மிக அழகாக தெளிவாக தேவ வார்த்தையிலிருந்து நாம் புரிந்து கொள்கின்றோம். இன்றைக்கு உங்களோடு கூட இந்த முதல் 2 வர்க்கத்தில் இருக்கக்கூடிய 2 காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகின்றோம், சத்தியமும் நீதியும். முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் அணிந்து கொள்ளக்கூடிய அல்ல கட்டி கொள்ளக்கூடிய காரியத்தை சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, சத்தியம் என்றும் கச்சையை கட்டி கொள்ளுங்கள் என்று சொல்றார். சத்தியம் என்றும் கச்சையை. ஆகையால் ரோம போர் சேவனை தான் அவர் ஒரு உதாரணமாக பயன்படுத்தி அவர் ஒவ்வொரு ஆயுதத்தை குறித்தும் விளக்கம் தருகின்றார். இப்போது கேள்வி என்னென்னா, ஏன் முதலாவது? ஏன்னா முதலாவதுன்னு சொல்லும் பொழுது அதற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது. இந்த சர்வாயுத வர்க்கத்தில் எது முக்கியம் என்று நம்மளை கேட்டிருந்தோன்னா நான் சொல்லியிருப்பேன், ஒருவேளை ஆவியின் பட்டயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பட்டயத்தில் வைத்து தான் அவனை நம்ம வீழ்க்க முடியும் என்று நான் சொல்லியிருப்பேன். இல்லைன்னா விசுவாசத்தின் கேடகம் நம்ம முழுவதும் பாதுகாக்கக்கூடிய ஒரு காரியம், இல்லைன்னா நீதியின் மார்க்க வசம் அதுவும் நமக்கு தேவை என்று சொல்லியிருப்பேன். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாவது பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தில் ஒரு தேவ பிள்ளை அணிந்திருக்க வேண்டிய, கட்டிக்கொள்ள வேண்டியதை சொல்லக்கூடியது இந்த சத்தியம் என்னும் கச்சையை அவர்கள் கட்டிக்கொள்ளணும் என்று அவர் சொல்லுகின்றார்.